ஹாய் गाइस. நம்ம தம்பிடா கரெக்ட்டா வந்துட்டு வர ஆயுசு 100. அம்மா நீங்கலாம் யாரு? எவனோ ஒருத்தன் செத்து போனதை தீபாவளின்னு சொல்லி கொண்டாடுறீங்க. கேவலம் அமீபா கிட்ட இருந்து கூட காப்பாற்ற முடியாத ஐயப்பனுக்கு மாலை எல்லாம் போடுறீங்க. உங்களுக்குலாம் இருக்கா இல்லையா? சாரி கடங்கரா இப்படிலாம் நான் சொல்லலை, யாரு சொன்னாங்க அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு வாங்க. ஐயப்பனை கும்பிட போற எல்லாருக்குமே தெரியுது அமீபாட்ட இருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு. நம்ம தான் மூக்க பொத்தி திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. கிறிஸ்துமஸ்ன்றது இயேசு பிறந்ததை நினைச்சு அதோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற விதமா கொண்டாடப்படுற பண்டிகை. ரம்ஜான்ன்றது ஈகை குணத்தை வெளிப்படுத்துறதா கொண்டாடப்படுற பண்டிகை. ஆனா தீபாவளின்றது ஒருத்தன் செத்து போயிட்டதை கொண்டாடுறதுக்கான பண்டிகை. ஏராசா தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகை. இந்த ரெண்டு பீஸையும் தான் இன்னைக்கு நாம வறுக்க போறோம். சோ வீடியோக்குள்ள போவோமா? அண்ணே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தை வச்சு பண்ணிடாங்க. முதல்ல நம்மளுடைய ஓல்டு கஸ்டமர் பிளாக் ஃப்ரூட் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஐயப்பன் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் பம்பையில குளிக்கும் போது மூக்கு ரெண்டையும் பொத்திக்கிட்டு குளிங்க. அப்ப ஐயப்பனை கும்பிட போற எல்லாருக்குமே தெரியுது அமீபாட்ட இருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு. நம்ம தான் மூக்க பொத்திக்க சாப்பிடுறா. சபரிமலைக்கு போறவங்க எல்லாம் பம்பால குளிக்கும் போது மூக்க மூடின்னு குளிக்கிறாங்களாமா. சோ ஐயப்பன் நம்மள அமீபா கிட்ட இருந்து காப்பாற்ற மாட்டாருன்னு நாம நினைக்கிறோம்னு இவரே சொல்லிக்கிறார். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க. புலி நடமாடுற மலைக்கு பார்க்குக்கு போற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த அமீபா இருக்கு, அலிபாபா இருக்கு, நீங்க கிளப்பி விடுற கதைக்கு தான் நாங்க ஐயப்பனை விட்டுருவோமா என்ன? எங்களுக்கு தெரியும் நீங்க கொஞ்சம் இவர் இப்படி கலாய்ச்சதை விட கடுப்பான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அமீர் அண்ணன் கொடுத்த ரியாக்ஷன் தான். அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அமீபாட்ட இருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு நம்ம தான் மூக்க பொத்திக்கணும். கரெக்டா? அப்ப ஆன்மீகவாதிக்கு நல்லா தெரியுது. அமீபா கிட்ட இருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு சொன்ன உடனே நம்ம அமீர் அண்ணனுக்கு சிரிப்பா அடக்க முடியல. கரெக்டா? அப்ப ஆன்மீகவாதிக்கு நல்லா தெரியுது. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. ஏன் அமீர்னே, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. அமீபா கிட்ட இருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாருன்னு சொன்னா இவ்வளோ சிரிக்கிறீங்களே, இஸ்ரேல் கிட்ட இருந்து காசாவை உங்க காப்பாற்ற மாட்டாருன்னு சொன்னாலும் இப்படிதான் சிரிப்பீங்க. நண்பர்களே வேற ஒண்ணும் இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு அமீபா மேட்ருக்கு அடுத்தவன் சாமியை கலாய்க்க தெரிஞ்ச உங்களுக்கு காசாவை எந்த கடவுள் காப்பாத்துவார்னு கலாய்க்க தெரியல பாத்தீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அமீபிக் அட்டாக் அப்படிங்கிறது 2016 இருந்தே கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ. கடந்த 3 வருஷமா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்ப கூட சபரிமலையில இருந்து பரவனதா இப்ப வரைக்கும் ஒரு கேஸ் கூட ரிப்போர்ட் ஆகல. யூ டிராப்ட் திஸ் டா மாட்டிக்க. என்ன மாப்ளது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு. சோ பல வருஷமா இருக்கிற ஒரு பிரச்சனையை கரெக்டா சபரிமலை சீசன்ல பெருசாக்கி விட்டு பம்பையில் கொடிய நோய், ஐயப்ப பக்தர்களே உசார், ஐயப்பனின் சாபம் அப்படின்னு மாலை போடுறவங்களுக்குலாம் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்காரு. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும். அதுவும் இந்த மேட்டர்ல நம்ம பிளாக் ஃப்ரூட் அண்ணனுக்கு எவ்வளவு ஆழ்ந்த அறிவு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன். தேங்கி கிடக்கும் தண்ணீர் நீங்க குளிச்சீங்கன்னா நேரடியாக போய் மூளையை தாக்குது. அது இந்த வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் பம்பையில குளிக்கும் போது மூக்கு ரெண்டையும் பொத்திக்கிட்டு குளிங்க. தேங்கி கிடக்கிற தண்ணியில குளிச்சா அமீபா மூளையை அட்டாக் பண்ணிடுமாமா. ஸோ அதனால பம்பையில குளிக்கிறவங்க எல்லாம் பார்த்து குளிக்கணுமாமா. தேங்கி கிடக்கிற தண்ணியா? அதென்ன ஸ்விம்மிங் பூலா? பம்பைன்றது ஆறா குளமானே தெரியாம தான் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அடுத்ததா அண்ணன் பேசுற கண்டென்ட்டையும் அவருடைய பாடி லாங்குவேஜையும் கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிங்களேன். ஐயா ரேட்டுனா என்னன்னு தெரியும்? ஏன் ஐயார்னு பேர் வந்துச்சு இன்னைக்கு கேட்டா தெரியாது. இன்னைக்கு விவசாயம் பத்தி பேசுகிற ஒருத்தரை போய் ஏன்பா ஐயார்னா என்னப்பான்னு கேளுங்க. அது ஐயார், அவ்வளவுதான். எஸ்ஐஆர் மாதிரி ஒரு ஐயார். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நானு சோஃபால சாஞ்சிக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஐயா ரேட்டுனா என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் பத்தி பேசக்கூடிய நிறைய பேருக்கு அது தெரியாது. எஸ்ஐஆர் மாதிரி அது ஒரு ஐயார் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.
அண்ணனுடைய இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்துட்டு அரிய தகவல் எதையோ சொல்ல போறாரு அப்படின்னு தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அவனை விடுங்கன்னு அவன் கிடக்குறான் சில்லற பையன். அவர் சொன்ன அந்த 5008 ரகசியத்தை நீங்களே பாருங்களேன். இப்பதான் பஞ்சம் போக்குறதுனால இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் IRRI ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த IRRI லேப்ல கண்டுபிடிக்கப்பட்டதான் 5008. கேட்பவன் கேணையாக இருந்தால் கேரளாவிலே எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டியது என்று சொல்வார்களே, அது போல இருக்கிறது. பஞ்சத்தை போக்குறதுக்காக இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் IRRI அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்களாமா. அதோடைய லேப்ல கண்டுபிடிக்கப்பட்டது தான் 5008. தற்கூரி IRRIனா இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கிடையாது, இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதே மாதிரி 5008 கண்டுபிடிச்சது இந்தியாவில் இல்லை, பிலிப்பைன்ஸ்ல. அது சரி, போற போக்கில் நம்ம அக்கா லவுட் ஸ்பீக்கருங்க, அதை மறந்துட்டோம். ஏகாம்பரம் கிறிஸ்துமஸ்ன்றது இயேசு பிறந்ததை நினைச்சு அதோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற விதமா கொண்டாடப்படுற பண்டிகை. ரம்ஜான்ன்றது ஈகை குணத்தை வெளிப்படுத்துறதா கொண்டாடப்படுற பண்டிகை. ஆனா தீபாவளின்றது ஒருத்தன் செத்து போயிட்டதை கொண்டாடுறதுக்கான பண்டிகை. கிறிஸ்துமஸ் ஜீசஸ் பிறந்த சந்தோஷத்துல கொண்டாடுறாங்களாமா, ஈகை குணத்தை வெளிப்படுத்துறதுக்காக ரம்ஜான் கொண்டாடுறாங்களாமா. ஆனா நாமெல்லாம் ஒருத்தன் செத்து போனதை தீபாவளியா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? நாங்க தீபாவளியை எதுக்கோ கொண்டாடிக்கிறோம், நீதான் ரொம்ப ரோசக்கார ஆளாச்சே. எங்க இந்த பக்கம் தீபாவளிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எக்கச்சக்கமான டே ஷாட்ஸ், நைட் ஷாட்ஸ், ஸ்கை ஷாட்ஸ். பணம் கொடுத்தா போதும்னு பட்டாசு தெரு தெருவா ப்ரோமோட் பண்ணிட்டு இப்ப வந்து தீபாவளி செத்து போன பண்டிகையாமா. தீபாவளி எல்லாம் வேஸ்ட், ஆனா அதுல வர பேமெண்ட் தான் எங்களுக்கு பூஸ்ட்னு வாழ்ந்துகிட்டு இருக்கியே. இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? வந்தமா வாங்கின பேமெண்ட்டுக்காக வன்மத்தை கக்கணுமா போனமான்ட்டு இல்லாம பெரிய வரலாற்று அறிஞர் மாதிரி ஒரு பெரிய வெடியை ஒண்ணு போட்டுட்டு போயிருச்சு. யாராசா தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகையா? தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகையா? நோ ப்ராப்ளம். அருமையின் சேரும் அகவிருள் நடுநாள் அகநானூர்ல நக்கீரர் பாடியிருக்காரு. தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாது போதியோ திருமுறையில ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு. நான் சொல்றேன், தீபாவளி தமிழர் பண்டிகை. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நான் சொன்ன இந்த 4 ரெஃபரன்ஸ்ல 3 ரெஃபரன்ஸ் மதுரை தமிழ்ச்சங்க காலத்திலே எழுதப்பட்டது தான். நீ மூக்கு கீழே மீச வரைஞ்சது உண்மையா இருந்தா இதை கவுண்டர் பண்ணி பார்ப்போம். நீங்க மதுரையில் தானே பிறந்த? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. இவ்வளவு இன்புட்ஸோட நாம வீடியோ போட்டா அசால்ட்டா அடுத்தவனை பார்த்து எப்படி கமெண்ட் பண்ணுதுன்னு பாருங்களேன். ஏன் அட்வொகேட் சார், உண்மையாவே நீங்க அட்வொகேட் தானா? கோவலாம் படாதீங்க. எது கேட்டனா இன்னும் அப்டேட்டே ஆகாம இருக்கீங்களா? அதான் கேட்டேன். அட்வொகேட் நெல்சனை பார்த்து நீங்களும் உண்மையில அட்வொகேட் தானா, இன்னும் அப்டேட்டே ஆகாம இருக்கீங்க? ஆமா, அவரு இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கிறாரு. அக்காவுடைய அப்டேட்டட் வெர்ஷன் அடுத்த மாசம் அவைலபிளா இருக்கும். ஆப்பிள் ஷோரூம்ல போய் எல்லாரும் வாங்கிக்கங்க. தற்கூரி தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுதுன்னே தெரியாம இங்க வந்து தவிக்கிட்டு இருக்க. இதுல அடுத்தவனை பார்த்து அட்வொகேட் தானா இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கீங்க. எதுக்கு இந்த வாய் வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும்.